எடுத்துக்காட்டு என்ன, திருத்துறைப்பூண்டியில குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, தண்ணீர் எல்லாம் உப்பா போயிடுச்சு. இப்பவே இப்படி இருக்கு. இன்னும் 5 வருடம் கழித்து அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தண்ணிக்கு எங்க போவாங்க? தரமான சாலைகள் இருக்கா? பல கிராமங்களில் இன்னும் போக்குவரத்து வசதி இல்லை. பல கிலோமீட்டர் நடந்து போகிற சூழல் தான் நம்முடைய பகுதி மக்களுக்கு இருக்கு. மருத்துவமனையில் சரியான மருத்துவம் இருக்கா? நம்ம ஒரு நோய்க்கு போனால் திரும்பி வரும்போது வேற நோயோடு தான் வர வேண்டியிருக்கு. துறைவாரியாக மருத்துவர்கள் இருக்கார்களா? சுகாதார வசதி இருக்கா? கர்ப்பிணி பெண்களுக்கான ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அங்கே வசதி இருக்கா? எது ஒன்றுமே இல்லை. எதற்கெடுத்தாலும் ஊழல், அலட்சியம். எத்தனை உயிரிழப்புகள் ஏற்படுது, நம்ம எதை ஒன்றுமே கண்டுக்க மாட்டோம். இன்றைக்கு திருத்துறைப்பூண்டி தொகுதியில் 6 குளங்கள், ஏரிகள் எல்லாமே தூர்வாரி இருக்காங்களா? 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அந்த ஆற்றுல போகிற அந்த தண்ணியோட வேகத்தில் அதுவா அடிச்சுட்டு போனாதான் உண்டு. தூர்வாரல. இந்த திருத்துறைப்பூண்டி நகரத்தை சுற்றியுள்ள 32 குளங்கள் பயன்பாட்டுக்கே இல்லை. கோரப்புல்லு மண்டி கிடக்குது. இன்றைக்கு மதுவால, கஞ்சாவால, போதைப் பொருட்களால் எத்தனை குடும்பங்கள் சீரழிக்கப்பட்டு இருக்கு. இன்னைக்கு பள்ளிக்கூட போற பிள்ளையில இருந்து கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள் வரையும் இன்றைக்கு கஞ்சாவுக்கு அடிமையா நிற்கிறான். இன்றைக்கு கொலைகள் அசால்ட்டா நடந்துட்டு இருக்கு. சர்வசாதாரணமா போச்சு இன்னைக்கு கஞ்சா பழக்க வழக்கம். இந்த திமுக அரசு தடை செஞ்சிருக்குமா? மதுவால எத்தனை குடும்பங்கள் சீரழிச்சிட்டு இருக்கு. எத்தனை பிள்ளைகள் அப்பா இல்லாம அனாதைகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. எத்தனை பெண்களுடைய தாலிகள் அறுத்துட்டு இருக்காங்க. ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் வாழ்கின்ற மாநிலம் தமிழ்நாடா. கணக்கெடுப்பு சொல்லுது. எத்தனை குடும்பங்கள் இங்க சீரழிக்கப்பட்டு இருக்கு. இந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் கிட்டத்தட்ட 75,000 கொலைகள் நடந்திருக்கு. தினம் தினம் கொலைகள் நடந்துட்டே இருக்கு. ஆனா எது ஒன்றுமே இந்த அரசு கண்டுக்காது. 1976 ஐயா கலைஞர் சொன்னாரு, நீங்க வாக்களிச்சிங்க, தேர்தல் அறிக்கையில் சொல்றாரு, நீங்கள் எனக்கு வாக்களிச்சிங்க அப்படின்னா நான் சாராய கடையை இழுத்து முடுவன்னாரு. இன்னைக்கு அவர் பையன் சொல்றாரு, 2021 தேர்தல் அறிக்கையில் சொல்றாரு, நீங்கள் எனக்கு வாக்களிச்சிங்கன்னா நாங்கள் மதுக்கடையை மூடுவன்றாரு. மூடிட்டாரா? செய்ய மாட்டாங்க. இவங்க குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம். செய்யாது. ஏனால் சரக்காலை வச்சிருக்கதே இவங்க தான். உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவிலேயே சரக்காலை வச்சிருக்க ஒரே முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். உங்களுக்கு தெரியுமா? இவர்களுக்கு தான் நீங்க வாக்களிச்சு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்கீங்க. இன்னைக்கு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும், இன்றைக்கு வயதானவர்களுக்கு கூட பாதுகாப்பு இருக்கா? இன்னைக்கு பள்ளிக்கு போகிற பிள்ளைகள் இருந்து கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள் வரையும் பாதுகாப்போடு போயிட்டு வர முடியுதா? இல்ல. இன்னைக்கு நம்ம திருத்துறைப்பூண்டி சட்டமன்றத்துக்கு எத்தனை பள்ளிக்கூடங்கள் தரமா இருக்கு? கல்வி தரமா இருக்கா? கல்லூரிகள் தரமா இருக்கா? இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்போம். திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாபுரம் பகுதியில் தம்பி கூட சொன்னாரு, 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் பள்ளிக்கூட சுவர் இடிஞ்சு விழுந்து செத்து போயிட்டான். ஆனா ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடுன்னு. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? இதுல விட கொடுமை என்னன்னா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய சொந்த தொகுதியில சுடுகாடுக்கு போறதுக்கு பாதை இல்லைங்க. இதை விட கேவலம் ஏதாச்சும் இருக்கா? பாதை இல்ல, வரப்புல தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க பணத்தை. பாதை இல்ல. இன்றைக்கு நம்ம தொகுதியில எல்லா வளமும் இருந்தும் இன்றைக்கு படித்த இளைஞர்கள் நம்மளுடைய பகுதியை விட்டுட்டு, நம்மளுடைய தொகுதியை விட்டுட்டு வெளியூர்கள் சென்று வேலை பார்க்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. இந்த திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி முழுக்க ஒரு விவசாயம் சார்ந்த பகுதி. இன்னைக்கு நம்ம விவசாயத்தை நம்பி தான் வாழ்றோம். நம்மளோட வாழ்வாதாரமே இந்த விவசாயம் தான். ஆனால் இந்த விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் இங்க முக்கியத்துவம் இருக்கா? ஏதாச்சும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா? நீங்க கஷ்டப்பட்டு கடனை வாங்கி விளைவிக்கிற நெல் மூட்டைகள் எல்லாம் ரோட்ல போட்டுட்டு இந்த மானங்கட்ட கேவலங்கட்ட திமுக அரசு ஆந்திராவில இருந்து நெல் அரிசியை கொள்முதல் செய்யுது. இதை விட கேவலங்கனா இருக்கா? ஐயா ஸ்டாலின் சொல்றாருல, நானும் டெல்டாக்காரன் தான், நான் தான் டெல்டாங்கிறாரு. இந்த சட்டமன்ற உறுப்பினர் நானும் விவசாயின்றாங்க. இவர்கள் இதுவரை விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக, விவசாயிகளை மேம்படுத்துவதற்காக என்னத்தை செஞ்சிருக்காங்க? இன்னைக்கு நம் நெல் மூட்டைகளை பாதுகாத்து வைப்பதற்கு இங்க நெல் கிடங்கு இருக்கா? நெல்களை காய வைப்பதற்கு இங்க களங்கள் இருக்கா? எதுவுமே இல்ல. எது ஒன்றுமே இல்ல. இன்றைக்கு ஒரு கணக்கெடுப்பு சொல்றாங்க, கடனை வாங்கி விவசாயம் செய்து கடனை கட்ட முடியாமல் வருஷத்திற்கு 500க்கும் மேற்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்களாம். இந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் 840 கோடி மதிப்பிலான நெல் மூட்டைகள் மழையில நனைஞ்சி சேதமடைஞ்சு வீணா போயிருக்கு. ஆனால் இதுல நீங்க நுணுக்கமா தெரிஞ்சுங்க, இவங்க சும்மாலாம் அந்த பாதுகாப்பு கடன்லாம் அமைக்கிறது சும்மாலாம் கிடையாது. இதுலயும் ஒரு அரசியல் வச்சிருக்காங்க. அந்த நெல் மூட்டை, அந்த நெல்லெல்லாம் முளைச்சிருக்குல்ல, அதை அவங்க சும்மாலாம் விடல. அதை அவங்க தயாரிக்கிற அந்த சாராய, அதுக்கு பியர் ஃபேக்டரிக்கு அந்த நெல்களை அனுப்பிட்டு இருக்காங்க. சும்மாலாம் இல்லை, அவங்களுக்கு சாதகமாக தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் காலில் செருப்பு இல்லாமல் நம்மளால நின்றுட முடியுமா? ஆனால் இன்றைக்கு மழைன்னு பார்க்காமல், வெயில்னு பார்க்காம, இன்றைக்கு தன்னுடைய உயிரை பணயம் வைத்துக் கொண்டு உலகத்திற்கே உணவளிக்கின்ற உன்னதமான வேலையை செய்து கொண்டிருக்கிற விவசாய பெருங்குடி மக்களை இதுவரை ஆண்ட திராவிட கட்சிகள் அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி வஞ்சித்துட்டு இருக்கு. அவர்கள் விளைவித்த அந்த அவர்கள் விளைவித்த
நெல்களுடைய உற்பத்தி விலையை விட மிக குறைந்த விலைக்கு தான் அவங்கள்ட்ட இருந்து நெல்லை வாங்குறோம். எதில் எடுத்தாலும் ஊழல், லாரியில ஊழல், சாக்கு பையில ஊழல், எல்லாத்துலயுமே ஊழல், காப்பீடுல ஊழல், சொசைட்டில ஊழல், எல்லாத்துலயுமே ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குவிண்டால் 2800க்கு போக வேண்டியது அடிமாட்டு ரேட்டுக்கு 1400க்கும் 1500க்கும் அடிமாட்டு ரேட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க ONGC ஹைட்ரோ கார்பன் ஈத்தன் மீத்தன் திட்டங்கள். இன்னைக்கு நம்மளுடைய மண்ணெல்லாம் மலடா போயிடுச்சு, குடிப்பதற்கு தண்ணீர் இல்ல, நிலத்தடியில நீர் இல்ல. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இதற்கு கையெழுத்து போட்டு நம்ம டெல்டா பகுதி கொண்டுட்டு வந்தது இன்றைக்கு நீங்கள் வாக்கு செலுத்திய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். அவர்களோட கூட்டணியில் இருக்கிறதான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள். இந்த ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பாம்பும் செத்துறக்கூடாது, கம்பும் உடஞ்சிடக்கூடாதுன்ற போல அவங்களும் கோச்சக்கூடாது, மக்களும் கோச்சக்கூடாதுன்ற போல இந்த ONGCக்கு எதிராக போராட்டம் பண்ற மாதிரி ஒரு பாவனை பண்ணுவாங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. அதனால நம்ம இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு நம்ம சொல்லுவோம் திருத்துறைப்பூண்டி ஒரு கம்யூனிஸ்டோட கோட்டையும் போ. இது கோட்டையெல்லாம் கிடையாது, இங்க இருக்கிறதெல்லாம் ஓட்டைகள் தான். நம்ம பரம்பரையா திமுக சொல்றோம், நம்ம பரம்பரையா அதிமுக சொல்றோம், நம்ம பரம்பரையா கம்யூனிஸ்ட் சொல்றோம். நீங்கள் எந்த கட்சியில வேணாலும் பரம்பரையா இருந்துட்டு போங்க. ஆனால் இதுவரை அவர்கள் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, நம்முடைய மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காக இதுவரை அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அதை மட்டும் நீங்க சிந்திச்சு பாருங்க. இருந்தாங்க, கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பது ஒரு போர்க்குடி. இருந்தார்கள், ஒரு காலத்துல இருந்தாங்க, இந்த மண்ணுக்காக போராடினாங்க, எல்லாரும் சொன்னது போல இந்த மக்களுக்காக போராடினாங்க, உண்மையாக இருந்தாங்க, நேர்மையாக இருந்தாங்க, எளிமையாக இருந்தாங்க, மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக தன்னுடைய உயிரையும் கொடையும் கொடுத்தாங்க. இப்ப அப்படி இருக்காங்களா? எதற்காக அந்த இயக்கம் தொடங்கிச்சோ அந்த சித்தாந்தத்தையும் மறந்து இன்னைக்கு கோபாலபுரத்துல கொத்தடிமைகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் உண்மையான கம்யூனிஸ்டுகளாக இருந்து இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உழைக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்றைக்கு இங்க இருக்க எல்லார் மேலேயும் வழக்குகள் இருக்கு. என் தம்பி இடும்பானம் கார்த்திக் மேல பல வழக்கு இருக்கு, என் மேல 7 வழக்கு இருக்கு, எங்கன்னா செல்வனம், பிஸ்மி, எனக்கு சரவணன், இங்க இருக்க ராஜேந்திரன், எல்லார் மேலேயும் இருக்க தம்பிங்க எல்லார் மேலேயும் வழக்கு இருக்கு. இந்த வழக்கு எல்லாம் நாங்க சாராயம் வித்தோ, மணல் அள்ளி வித்தோ, இல்ல நாங்க இயற்கை வளங்களை அழித்தோ, கொலை செஞ்சோ இல்ல. இந்த மக்களுக்காக போராடியதால எங்களுக்கு அரசு கொடுத்த வெகுமானங்கள் இந்த வழக்கு. இன்னைக்கு மீனவர்கள் பிரச்சனை நாங்கள் ஓடி போய் போராடுறோம். இன்னைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனை நாங்கள் போராடுறோம், ஆசிரியர்களுடைய பிரச்சனை நாங்கள் போராடுறோம், செவிலியர்கள் பிரச்சனை, எந்த மண்ணுக்கான மக்களுக்கான இருந்த எல்லா பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் போராடுகிறோம் என்றால் நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காக இல்ல. அதில் எங்களுடைய நோக்கம் எந்த சூழ்நிலையும் நாம் தமிழர் கட்சி உங்களோடு எப்பொழுதும் நிற்கின்றோம் என்பதை காட்டுவதற்காக தான். இன்னைக்கு பெண்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்க? தகுதி பார்த்து கொடுக்குறாங்க. இப்போ தேர்தல் வந்ததுனால என்ன சொல்றாங்கன்னா எல்லாருக்கும் பணம் கொடுக்குறாங்கிறாங்க. இப்போ அதிமுக என்ன சொல்றதுன்னா நாங்கள் 2000 கொடுப்போம். இதனால அந்த குளத்துல நான் அந்த மீன் இதுதான் என்னோட மீன் பண்ண நான் வச்சிருக்கேன். நானும் குளம் எடுக்க போவேன். அப்போ ஏலம் போடுவாங்க. ஏலம் விட்டுட்டு இருக்கும்போது நான் ஒரு 20,000 சொல்லுவேன், என் பக்கத்தில் இருக்கவங்க 22,000 இன்னொரு நான் ஒரு 25,000 சொல்லுவேன், அவங்க 27,000. அது போல திமுக நாங்கள் 1000 ரூபா தரோங்குது, அதிமுக நீ நான் 1000 ரூபா தரேன், நான் 2000 தரேன், இப்போ 2000 தர போறாங்கிறாங்க. இதுதான் இவர்கள். இன்றைக்கு பொங்கலுக்கு பார்த்துருக்கோம், பொங்கலுக்கு 3000 பணம் கொடுத்தாங்க, வேட்டி சட்டை, ஒரு கரும்பு துண்டு, பச்சரிசி. ஆனா உண்மையிலேங்க பொங்கலுக்கு செய்யறதுக்கு ஜீனி கொடுத்த ஒரே முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். ஜீனியை போட்டு பொங்கல்ல கலரி செத்து போயிடுங்க, சாப்பிட்டு செத்து போயிடுங்கன்னு சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை. இப்படியாப்பட்ட முதலமைச்சருக்கு, இது மனுஷனுக்கு தான் நீங்க வாக்களிச்சிருக்கீங்க. எங்களோட கேள்வி என்னன்னா, போன வருஷம் பொங்கல் வரலையா, அதுக்கு போன வருஷம்லாம் பொங்கல் வரலையா, ஏன் இந்த பொங்கலுக்கு மட்டும் காசு கொடுக்குறாங்க? எல்லாம் 2-3 மாசம் கழிச்சு தேர்தல் வருது. மக்கள் உங்களை எந்த இடத்துல வச்சிருக்காங்க என்பதை நீங்க சிந்திச்சு பாருங்க. அந்த வேட்டி சட்டை கொடுத்தாங்க, அதுல பாத்தீங்கன்னா சீல் குத்தி இருந்தாங்க, இந்த கவர்மெண்ட் சீல். அதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணாங்கன்னே தெரியல. இந்த வேட்டியும் இந்த சட்டையும் ஐயா ஸ்டாலின் போடுவாங்களா? மக்கள் சிந்திச்சு பாருங்க. வாக்கு செலுத்த நம்ம எங்க இருக்கோம், வாக்கு வாங்கி இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்க அவர்கள் எங்க இருக்கிறார்கள், நம்மளை எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்றதை மட்டும் சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு ஊழல் செஞ்சு மக்களை ஏமாற்றுகிற இவர்களே ஒரு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் தகுதி பார்க்கும் பொழுது நம்ம ஏன் நல்ல அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்க தகுதி பார்க்க கூடாது? இன்னைக்கு கொலைகாரனுக்கும் கொள்ளைக்காரனுக்கும் பெண்களை கற்பழிப்பவனுக்கும் இயற்கைகளை அழிப்பவனுக்கும் இன்றைக்கு நீங்க வாக்களிச்சு சட்டமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராக உட்கார வச்சிருக்கீங்க. ஒரு நாடு நாசமா போகுது அப்படின்னா அதற்கு காரணம் தகுதியற்ற தலைவர்கள் மட்டும் அல்ல, தகுதியற்ற தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற மக்களாகிய நம்மளும் தான். ஒரு தலைவன் எப்படிமா இருக்கணும்? எங்க அண்ணனை பாருங்க, தலைவன் என்பவன் தன்னலமற்று மக்களுக்கு சேவை செய்கிறவனாக ஒருவனாக இருக்க வேண்டும். அப்படி ஒருவன் தமிழ்நாட்டில் உண்டு என்றால் அது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். காமராஜர் சொல்றாருல, அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை, அதை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று மக்களாகிய உங்களை மட்டும் நம்பி நாங்கள் களத்தில் நிற்கின்றோம்.
தரமான மருத்துவம், தூய குடிநீர், தரமான கல்வி நீங்கள் இலவசமாக தரமாக பெற்றிட வேண்டும் என்றால், மின்சாரம் தடையில்லாமல் கிடைத்திட வேண்டும் என்றால், பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றால், விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் முக்கியத்துவத்தை பெற்று விவசாயத்தை அரசு தொழிலாக அறிவிக்க வேண்டும் என்றால், ஆடு மாடு வளர்க்கிறதெல்லாம் அப்படி கேவலம் சொல்லி பேச தற்கொலை கூட்டம், அதுங்களுக்கு இடையில் ஆடு மாடு வளர்த்தலை அரசு தொழிலாக அறிவித்திட வேண்டும் என்றால், இயற்கை வளங்களை பாதுகாத்திட வேண்டும் என்றால், நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த நிலத்தில் பாதுகாப்போடும் வளங்களோடு வாழ வேண்டும் என்றால், நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் நீங்கள் வாக்களிக்கணும். இந்த இடத்துல நிற்கிறேன் நான், உங்களை ஒருத்தியாக நான் நிற்கிறேன். நானும் ஒரு கூலி தொழிலாளர் மகள். இன்றைக்கு சாமானிய பெண்களும் சட்டமன்றத்திற்கு சென்று மக்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டும் என்று என்னை போன்ற பல பெண்களை அரசியல் படுத்தியிருக்கார் எங்கள் அண்ணன் சந்தமலன் சீமான் அவர்கள். அம்மா ஜெயலலிதா ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது கூட 33% இடஒதுக்கீடு கொடுக்க முடியலங்க. ஆனால் இன்று உலக வரலாற்றிலேயே 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடை கொடுத்து இதுவரை நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலும் பெண்களுக்கு சம வாய்ப்பை கொடுத்து உலக வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சி ஏற்படுத்தியவர் எங்கள் அண்ணன் சந்தமலன் சீமான் அவர்கள். நாங்கள் இந்த மேடையில் சத்தியமிட்டு சொல்றோம், நான் சத்தியமிட்டு சொல்றேன், எனக்கு நீங்கள் வாக்களித்தால் ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு நிர்வாகத்தை திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் நான் கொண்டு வருவேன். மக்களுடைய பணம் மக்களுக்காக மட்டும் செலவிடப்படும் என்பதை நாங்கள் இது மேடைக்காக சொல்லல, நாங்கள் இதை சத்தியம் மட்டும் உறுதியாக சொல்கிறோம். உங்களுடைய குரல், மக்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்றால் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகிற எனக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை பேரன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நாம் தமிழர் வெற்றியை சொல்லும். நன்றி. நாம் தமிழர்.